வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய புற்றிடங்கொண்டீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிவத்தலங்களில் பழமையானவை சிதம்பரமும் திருவாரூரும். இவற்றுக்கு இணையான தலம் ஒன்று உண்டு. கரிகால சோழன் தன் தோஷம் தீர கொங்கு தேசத்தில் 36 சிவாலயங்களை எழுப்பினான் என்கிறது புராணங்கள். அப்படி அவன் எழுப்பிய ஒரு ஆலயத்தில் வாழும் ஈசனுக்கு புற்றிடங்கொண்டீசர் என்பது திருநாமம். கோவையிலிருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தொலைவில் பொள்ளாச்சி சாலையில் அமைந்துள்ளது ஒத்தக்கால் மண்டபம். இந்த பகுதியில் அநேக கோவில்கள் அமைந்திருப்பதால் இதற்கு கோவில்களின் கிராமம் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. பொதுவாக பாம்பு, புற்று, பசு ஆகியவற்றுடன் சம்பந்தப்பட்ட சிவாலயங்கள் மிகவும் புராதனமானவை. அவ்வகையில் கொங்கு நாட்டில் அமைந்த இந்த கோவிலும் மிக பழமையானது. புற்றின் அருகே லிங்கமூர்த்தமாக எழுந்தருளியதால் இத்தல இறைவனுக்கு புற்றிடங்கொண்டீஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாம். சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டு அவர்களால் நன்கு பராமரிக்கப்பட்ட இந்த ஆலயம் கால வெள்ளத்தில் படையெடுப்புகளின் காரணமாக பராமரிப்பில்லாமல் சிதிலமுற்றதாம். பிற்காலத்தில் இப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து ஆலயத்தை புனரமைத்தார்கள் என்கிறது தல வரலாறு. கிழக்கு நோக்கிய திருக்கோவிலில் 5 நிலை ராஜகோபுரம் உள்ளது. உள்ளே நுழைந்தால் கொடிக்கம்பம், நந்தி தரிசனம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை எனும் அமைப்புடன் திகழ்கிறது புற்றிடங்கொண்டீஸ்வரர் ஆலயம். கருவறையில் சதுர வடிவ ஆவுடையார் நாகாபரணத்துடன் மலர் அலங்காரத்தில் காட்சி தருகிறார் ஈசன். பொதுவாகவே சதுர வடிவ ஆவுடையார் என்பதே மிகவும் பழமையான சுவாமி என்பதற்கு ஒரு சான்று. புற்றிடங்கொண்டீஸ்வரரை மனமுருக தரிசித்து வேண்டிக் கொண்டால் வேண்டும் வரம் கிடைக்கும் என்கிறார்கள். அந்த சந்நிதியில் பக்தியோடு நிற்கும் போதே நாம் நம்மை மறந்து கண்ணீர் பெருக்குவதை உணர முடியும். மூலவர் சந்நிதிக்கு வடக்கே பூங்கோதை நாயகியின் சன்னதி உள்ளது. மேற்கரங்களில் நீல மலரையும் தாமரை மலரையும் ஏந்தியபடி கீழ் இரு கரங்களால் அபயவரத முத்திரைகளை காட்டி அருள்கிறாள் இந்த அம்பிகை. இவளை வணங்கினால் சகல மங்களங்களும் உண்டாகும் என்கிறார்கள். மகாமண்டபத்தில் தெற்கு சுவரை ஒட்டி 63 நாயன்மார்களை தரிசிக்கலாம். திருச்சுற்றில் தென்மேற்கில் பிள்ளையாரும் வடமேற்கில் முருகப்பெருமானும் சந்நிதி கொண்டிருக்கிறார்கள். முருகன் சந்நிதிக்கு முன் அருளும் லிங்கேஸ்வரருக்கு பக்தர்களை அபிஷேகம் செய்து வழிபடலாம் என்கிறார்கள். இந்த ஆலயத்தின் சிறப்புகளில் ஒன்று பிரார்த்தனை பெட்டி. இந்த பெட்டியில் பக்தர்கள் தங்களின் குறைகளையும் நியாயமான கோரிக்கைகளையும் விண்ணப்பமாக எழுதி போடுகின்றனர். இந்த கடிதங்கள் நாள்தோறும் இறைவனிடம் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அவ்வாறு சமர்ப்பிக்கப்படும் தங்களின் பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேறுவதாக சொல்கிறார்கள் இந்த பகுதி மக்கள். இத்தல இறைவன் மீது 1008 போற்றிகள் தினமும் மாலையில் ஓதப்படுகின்றன. சித்திரை திருவிழா இங்கே விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பொதுவாக சிவத்தலங்களில் ஐப்பசி பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் நடைபெறும். இந்த தலத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் நடைபெறுவது சிறப்பு. இந்த ஈசனிடம் வழிபட்டால் மனசஞ்சலங்கள் விலகும், திருமண தடை நீங்கி விரைவில் மணமாலை கூடி வரும். அன்னை பூங்கோதை நாயகியின் திருவருளால் பிள்ளை பாக்கியம் வேண்டுவோருக்கு மழலை செல்வம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கோவை செல்பவர்கள் வாய்ப்பிருந்தால் 2000 ஆண்டு பழமையான இந்த ஈசனின் சன்னதியை தரிசித்து வாருங்கள். வாழ்வில் வளமும் நலமும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து இந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.